ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து டெஃபினட்டாக பிளாக் ஆகும். இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் இதுக்கு முன்னாடி பிளாக் ஆகிருந்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து பிளாக் ஆகாமல் தவிர்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் ஆகிருந்தது அப்படின்னா அதை எப்படி வந்து அன்பிளாக் பண்ணுறது, போலீஸ் எப்படி வந்து கான்டாக்ட் பண்ணுறது, வேறு வெளி ஸ்டேட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டேட்டோட செக்ரட்டரி எப்படி வந்து கான்டாக்ட் பண்ணி எஸ்பி ஆஃபீஸ் மூலமாக போயிட்டு அந்த லோக்கல் ஸ்டேஷனில் உள்ள சைபர் கிரைமோட போலீஸ் வந்து அவங்க வந்து கம்ப்ளைனர் யாருன்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீஃபண்ட் போட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து ஹோல்டு மட்டும்தான் பண்ணணும், டெபிட் பிளாக் வந்து பண்ணக்கூடாது. இவங்க ஹோல்ட் பண்ணாமல் டெபிட் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையுமே வந்து ரிசால்வ் பண்ண முடியும். எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ நான் என்னோட பைனான்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து INRன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம பைனான்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், யூஎஸ்டிடி எப்படி பை பண்ணணும், செல் பண்ணலாம் நிறைய வீடியோ வந்து பார்த்துருக்கோம். INR வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு கரன்சி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வேறு கண்ட்ரிக்கு போயிடும். ஏன்னா வந்து இது இன்டர்நேஷ்னல் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து மெர்ச்சன்ட்டு நான் மெர்ச்சன்ட்டு 2 இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து புனல் மாதிரி இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லோ கலரில் டிக்கு போட்டிருக்கோம். இந்த டிக்கர் ரெண்டையும் வந்து இது வந்து டெஸ்டபிள் ஆர்ட்ஸ் ஒன்லி, வெரிஃபைடு மெர்ச்சன்ட் ஆர்ட்ஸ் ஒன்லி அப்படின்றது டிக்கு போட்டிருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துங்க. இப்போ இங்கே போயிட்டு செல்லுன்னு கொடுங்க. சரிங்களா? இப்போ இங்கே செல்லுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா யூசர் நேமோட மேலேயும் பார்த்தீங்கன்னா லோகோ வரும். பாருங்கள், லோகோ இருக்குங்களா, டைமண்டு இந்த மாதிரி வந்து சில்வரு, டைமண்டு, கோல்டு, பிளாட்டினோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் யூஎஸ்டிடி செல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகுது, உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆனாலும் இப்போ ஒரு மேலே வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். செக்யூரிட்டி டெபாசிட்டு 2000 யூஎஸ்டிடி இருக்குது. டெபாசிட் வந்து 2000 யூஎஸ்டிடி வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி இதில் இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது மஸ்ட்டு கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க 2000 யூஎஸ்டிடி. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது நாளைக்கு அவங்க போடுற இப்போ 1 லட்ச ரூபா செல் பண்ணுறீங்க, 1 லட்ச ரூபாய் உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் பைனான்ஸில் லைவ் ஷேட்டில் அப்படியே வெளியே வந்துருங்க. இங்கே ஹோம் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே மைக் சிம்பிள் இருக்குல்ல, இந்த மைக் சிம்பிள் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து லைவ் ஷேட் போகும். லைவ் ஷேட் போயிட்டு அண்டர்ஸ்டூட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கெட் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஷேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா லைவ் ஷேட்னு டைப் பண்ணிங்கனாலே கஸ்டமர் சப்போர்ட் லைவ் அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து லைவில் வந்துடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு நடந்த கம்ப்ளைண்ட், உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆனதை உங்களுடைய ஆர்டர் நம்பர் இருக்குல்ல, இப்போ P2 மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் ஆர்டர் மேலே வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆர்டர் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே வந்து இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி வந்து நீங்கள் யூஎஸ்டிடி 1 lakh செல் பண்ணுறீங்க. மேபி வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த ட்ரேடுக்கான அமௌண்ட்டு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகுது அப்படின்னா அந்த டேட் அந்த டிஸ்பியூட் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பேங்க்கில் வந்து கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை வச்சு எந்த டேட்டில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டு, டிஸ்பியூட் அமௌண்ட் எல்லாமே வந்து வாங்கிட்டு இங்கே வந்து நீங்கள் ரிசிப்ட் வந்து எடுக்கணும். சரிங்களா? இந்த ரிசிப்ட் இப்போ இது ஒரு ரிசிப்ட்டு $10 வந்து நான் செல் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? $10க்கு $951 எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த $951 எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து ஆர்டர் நம்பர் இருக்கும். பாருங்கள், அந்த இதில் ஆர்டர் நம்பரு, கிரெடிட் டைம் இருக்கும். இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் ஷேட் போயிட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து இதுக்குன்னு ஒரு ரிசிப்ட் வாங்கணும். இந்த ரிசிப்ட்டை நீங்கள் போலீஸ் கிட்ட காமிக்கலாம், எல்லாருக்கிட்டையுமே வந்து காமிக்க முடியும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் 100% வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இவங்க வந்து GST வந்து பே பண்ணுறாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இதில் தான் நான் பண்ணுறேன்னு வந்து சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து GST வந்து ஃபைல் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் லைவ் ஷேட்டில் போயிட்டு இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இவர் பேமெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து எனக்கு வந்து டிஸ்பியூட் ஆகிடுச்சு, அதாவது என்னோடய அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு, இல்லை லீன் ஆகிடுச்சு, ஹோல்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து லைவ் ஷேட்டில் சொன்னீங்க அப்படின்னா போலீஸோட அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரு இந்த கம்ப்ளைண்ட்டால் இந்த அமௌண்ட்டால் தான் அந்த அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்றது நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக அது வந்து $1000 இருந்தாலும் சரி, $5000 இருந்தாலும் சரி, அந்த மெர்ச்சன்ட்டோட டெபாசிட் எடுத்து அந்த $2000 ஃபிக்ஸல் கொடுத்துருக்காங்களா அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். சரிங்களா? இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். டெஃபினட்டாக பைனான்ஸ் மூலமாக உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆச்சு அப்படின்னா அது மெர்ச்சன்ட் இருந்தாலும் சரி, நான் மெர்ச்சன்ட் இருந்தாலும் சரி. ஏன் வந்து மெர்ச்சன்ட் கிட்ட போய் செல் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா அந்த $2000 மெர்ச்சன்ட் மட்டும்தான் வந்து உள்ளே வச்சிருப்பான். இப்போ நான் மெர்ச்சன்ட் நீங்கள் ஆர்ட்ஸ் ஷோ பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு செல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஹோம் கொடுத்துக்கலாம், செல் கொடுத்துக்கலாம். அகைன் வந்து அந்த புனர் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த 2 எல்லோ டிக்கையும் எடுத்து விட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து எந்த லோகமும் இருக்காது, கண்டவெல்லாம் வருவான். ஸோ இப்போ ஈவெண்ட்லாம் நீங்கள் போய் செல் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு காணாமல் போயிடுவான். ஸோ அப்போ அவன் வந்து மக்கள்கிட்ட உள்ள பணத்தெல்லாம் ஏமாற்றி உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டே வேணாம்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுவான். ஸோ அவனை வந்து நீங்கள் பிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் லைவ் ஷேட் போனாலுமே இது வேஸ்ட்டு தான். ஸோ இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் உள்ள ஃபண்டை இப்படி வந்து நீங்கள் ரீஃபண்ட் வந்து வாங்கிக்க முடியும். இது ஒரு மெத்தடு. இது வந்து உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பைனான்ஸில் வந்து பேசி அவனை கண்டுபிடிச்சி நீங்கள் யூஎஸ்டிடி ரீஃபண்ட் வாங்குறது அது உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்தது. நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட வந்து கேஸ் முடிக்காமல்
நீங்கள் வந்து வெளியே வர முடியாது. அவங்களுக்கு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும். யாரோ ஒருத்தவங்க ஏமாந்துருப்பாங்க. ஏமாத்துன காசு எடுத்து உங்கள் தலையில் கட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது. அந்த மொத்த ஸ்கேம் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பைனான்ஸ்குள்ளே தான் வந்து நிற்பாங்க. இங்கே வந்து எவன் தலையாவது அந்த அமௌண்ட்டை கட்டி விட்டு நம்ம டாலர் வாங்கிட்டு ஓடிடலாம். ஏன்னா இந்த டாலர்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே அந்த நாட்டில் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ யூஎஸில் இல்லை வந்து துபாயில் இருக்கீங்க, சவுதியில் இருந்தாலும் இங்கே வந்து சர்ன்னு மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன இப்படி ஒரு அழுத்த அழுதிங்கன்னா போதும். இப்போ ஏஐடின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக துபாய்க்கு போயிடும். இங்கே செல் கொடுத்துட்டு இப்போ துபாயில் உள்ளவங்களாம் இங்கே வந்துடுவான். இந்த டாலரை இமீடியட்டாக அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு அவங்க சேஃபாக இருப்பாங்க. ஆனால் ஏமாத்துறவங்க ஒரு பார்ட்டியாக அவன் இங்கே எங்கேயாவது பாதிக்கப்பட்டு அழுது நிற்பான். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து உங்களுக்கு மாற்றி போட்டு விட்ருவாங்க. ஸோ போலீஸ்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறது வேஸ்ட்டு. அந்த அமௌண்ட்டு கொடுப்பா உங்கள் அக்கௌண்ட் நாங்கள் லிஃப்ட் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லைனா வந்து மொத்த ஸ்கேம் அமௌண்ட்டு 7 லட்சம் 10 லட்சம் இருக்கும். அது வந்து அதில் ஒரு பார்ட் அமௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ ஏமாந்தவன் 7 லட்சம் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்திருக்குங்கும் போது யாருக்கெல்லாம் ஒரு 50 பேர் 100 பேருக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த 100 பேருமே வந்து அப்பீல் கூப்பிடுவாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு சம்மன் இஷ்யூ பண்ணி கோர்ட்டில் போயிட்டு தான் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கோர்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஸ்டேட் செக்ரட்டரி வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியும். அந்தமாதிரி பேங்க்கு வந்து டோட்டல் டெபிட் ஃபீஸ் பண்ணுறது இல்லீகல்னு சொல்லி இப்போ நியூவாக வந்து எஸ்ஓபியில் ஹோம் அஃபென்ஸ்லேருந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா ஸ்டேட்டில் ஹைகோர்ட்லையுமே வந்து ஒரு ஆர்டர் வந்து ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டெபிட் ஃபீஸ் வந்து பண்ணக்கூடாது. என்ன ஸ்கேம் அமௌண்ட்டோ அந்த ஸ்கேம் அமௌண்ட் மட்டும்தான் லீன் பண்ணணும். இதுதான் வந்து பேங்க் செய்யணும். போலீஸ் சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் டோட்டல் டெபிட் ஃபீஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத ஆர்பிஐ கைட்லைன்ஸ்லையும் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து எப்படி அன்லாக் பண்ணுறது, போலீஸ் வந்து எப்படி மித்த ஸ்டேட்டில் உள்ள போலீஸ் எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி தரேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் நான் மேட்சிங்கிட்ட செல் பண்ணக்கூடாது. அதுமாரி ஆட் போஸ்ட் பண்ணி நீங்களே வந்து செல்லராக இருக்கீங்க, பையராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே அவேர்னஸ் வேணும். நீங்கள் யூஎஸ்டிசி எப்போ வந்து செல் பண்ணாலும் யூபிஐ ஐஎம்பிஎஸ் கொடுத்து செல் பண்ணாதீங்க. டிஜிட்டல் யூரோப்பியன் கொடுக்குறாங்க. இப்போ ஐசிஐசிஐ, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா, இதெல்லாம் வந்து டிஜிட்டல் யூரோப்பியன்ற வாலெட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து அமௌண்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் பிளாக்ன்ற இஷ்யூஸ் வந்து இருக்காது. கனரா பேங்க்கில் கூட கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து லிமிடேஷன்ஸ் தான் ஒரு பேங்க்குக்கும் ஒரு ரூல் இருக்குது. இப்போ கோட்டாக்கில் 25,000 கொடுப்பாங்க, கனராவில் 50,000, பேங்க் ஆஃப் பரோடாவில் 50,000 கொடுக்குறாங்க, ஐசிஐசிஐயில் 25,000 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேரியேஷன்லாம் மாறுபடும். ஸோ டிஜிட்டல் யூரோப்பியில் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான இந்த பேங்க் இஷ்யூஸ்லாம் வந்து வராது. யூஎஸ்டிடி நீங்கள் எப்போ செல் பண்ணாலும் மெர்ச்சன்ட்கிட்ட செல் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைரக்ட் யூபிஐ ஐஎம்பிஎஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ரிசீவ் பண்ணுறது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ரூபியில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் யூஎஸ்டிடியை வேறு யாருக்காவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஃபாரின்ல இருந்தால் கூட அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து இங்கேருந்து இங்கே கிரெடிட் கொடுத்துவோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் கமிஷன் தான் போகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தில் போயிட்டு மாட்டிப்பீங்க. சரிங்களா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அக்கௌண்ட் எப்படி இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணணும், இல்லை போலீஸ் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, பேங்க் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம வீடியோ கீழே மெயில் எடுத்து தரேன். எனக்கு மெயிலில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், கால் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தனா மறந்துடாம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.